ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷு எதுன்னு தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பன்னீர் டிக்கா. அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது அந்த பன்னீரோட அளவாக இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக நம்ம கட் பண்ணால் அந்த பன்னீர் வேக விடாது. அப்புறம் 200 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அது அதுவும் பன்னீர் அளவுக்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ குடமிளகாயும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சிங்கிளாக எடுத்து வச்சுக்கணும். சிங்கிளாக இருந்தாலும் சரி, டபுளாக இருந்தாலும் சரி. ஒரு பெரிய லெமனில் பாதி கட் பண்ணி அதில் பாதி சாறு மட்டும் ஊற்றிருக்கேன். லெமன் சாறு. பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். சால்ட்டு. நம்ம பன்னீர் அந்த வெங்காயம் மிளகாய்க்கு மட்டும் இப்போ மேக்னேட் பண்ண போகிறோம். பன்னீர் உடஞ்சிரும், அதனால் நான் அப்படி குலுக்கி எடுத்து வைக்கிறேன். கை விட்டு கலக்கும்போது அந்த பன்னீர் உடையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனோட்ட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம கரம் மசாலா நம்ம வீட்டிலே தயார் பண்ணது நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை மறுபடியும் பெப்பர் பொடி சேர்த்திருக்கேன். மறுபடியும் அந்த எலுமிச்சம்பழத்தில் பாதி சாறு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது மீதி. அது இப்போ பிழிஞ்சு விட்டுருக்கலாம். தயிர் ஒரு 50 ml தயிர். நம்ம தண்ணி விடாமல் நம்ம தயிரில் நம்ம சேர்த்த போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்திக்கலாம். அப்புறம் இப்போது நம்ம பன்னீர் உடையாத அளவுக்கு அது கலந்து விட்டுக்கலாம். நல்லா கவனமாக கலந்து விடுங்க. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பன்னீர் செஞ்சாலும் உடனே காலி ஆயிரும். அந்தளவுக்கு அந்த மசாலா தான் சூப்பர் டேஸ்ட்டுங்க. சும்மா அந்த குடமிளகா அந்த பெரிய வெங்காயம் பெரட்டி நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும், பன்னீர் எல்லாமே. இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது அந்த டிக்கா அந்த மாதிரி இருக்கிறது பார்த்து எடுத்துகிட்டு, இல்லை டிக் கூட வைக்கிது, நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, அப்புறம் இடையில பன்னீர். இப்படி கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம செய்யும்போது அது நல்லா குக் ஆகும். அந்த இடையில பன்னீரெல்லாம். மறுபடியும் ஒரு ஆனியன், ஒரு மிளகாய். பார்த்துக்குங்க, கை குத்திரும், ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கோர்க்கணும். தோசைக்கல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பொறுத்துக்கலாம். நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். கொஞ்சமாக ஆயில் விட்டாவே போதுங்க. இந்த பருப்புலாம் ஆயில் சேர்த்துனாவே போதும்.
இப்போ வந்து இந்த தோசைக்கல்லில் வச்சிடலாம். வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சா கரிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வரிசையாக வைக்கும்போது 4 சைடும் நம்ம எடுத்து ஒரு பக்கம் சுடும்போது மாற்றி மாற்றி இப்படி வச்சிடலாம். பார்த்தீங்களா? இப்போது வேவாத பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தோசைக்கல் விட்டு கொஞ்சம் வெளியே நகர்த்தி வச்சுட்டா அதுவும் குக் ஆயிரும். பார்த்தீங்களா? நம்ம அடிக்கடி கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கணுங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து அந்த மசாலா ஒட்டி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டான பதத்துக்கு குக் ஆகிட்டு வருது. இப்படி திருப்பி திருப்பி வச்சுட்டு நான் வந்து பன்னீர் வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இங்கே பார்த்திங்களா அந்த மசாலா எப்படி கரிஞ்சிருக்குது. இதில் அடுப்பில் சிம்மில் வச்சு இந்தளவுக்கு கரிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு டிஷ் பேப்பர் எடுத்து அது துடைச்சி வச்சிடலாம். துடைச்சிட்டு அப்புறமா மறுபடியும் அந்த மீதி இருக்கிற பன்னீர் கோர்த்து மறுபடியும் தோசைக்கல்லில் பண்ணலாம். சேம் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கைகன குத்திரும். நம்ம பன்னீருக்கு பெருசாக வந்து அந்த ஆனியனும் கட் பண்ணக்கூடாது, அந்த குடமிளகாயும் கட் பண்ணக்கூடாது. மறுபடியும் எடுத்து செகண்ட் டைம் நம்ம வச்சுட்டோம். நம்ம வந்து பத்தலைன்னா ஆயிலு அந்த இடத்துல மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணது இப்படி தான் இருக்கும் உள்ளெல்லாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையோ எதுவுமே இல்லை, நல்லா குக் ஆகிருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. அந்த ஒட்டினது வந்து அந்த பன்னீர் வந்து அந்த பிளாக்காக இருக்கிறது வந்து மசாலா ஒட்டி இருக்குது. இப்போ